கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நாளின் பயணம் இனிமையுடன் அமைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் கற்கள் என்ற பொருளில் சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். கற்கள் என்பது நாம் நினைப்பது போல சாலையோரங்களில் கவனிப்பாரற்று கிடக்கும் கற்கள் அல்ல. வேதத்தில் இந்த கற்களுக்குள் பெரிய சத்தியம் பொதிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கற்கள் பற்றிய குறிப்புகள் வேதத்தில் ஏராளம் உள்ளன. சுமார் 23 இடங்களில் கற்கள் பொருள் பொதிந்த சரித்திர சம்பவங்களாக இடம்பெற்றுள்ளது. யாக்கோபு நித்திரை செய்த கல் துவங்கி, தாவீது கோலியாத்தை கொன்ற கூழாங்கல், எலியா 12 கற்களை எடுத்து ஒரு பலிபீடம் கட்டி அதற்கு இஸ்ரவேல் என்று பெயர் வைத்த சம்பவம், சாபத்தீடானவைகளை எடுத்து வந்த காரணத்தினால் ஆகானை கொலை செய்ய பயன்படுத்தப்பட்ட கல், சாலமோன் கர்த்தருக்கு ஆலயம் கட்ட அஸ்திபாரம் போடுவதற்காக வெட்டி எடுக்கப்பட்ட கல், விலையேற பெற்ற கல், ஆலயம் கட்டுவதற்காக பணி தீர்க்கப்பட்ட கல், தேவனுடைய ஆலயத்தில் பதிப்பதற்காக சாலமோன் சபதரித்த காந்தியுள்ள கல், பலவர்ண கல், விலையேற பெற்ற கல், அதே போல் சாமுவேல் மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்திய எபனேசர் என்ற கல். இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று இயேசுவினிடத்தில் சொன்ன பிசாசின் தந்திர யோசனை, லாசருவின் கல்லறையை மூடிய கல், இயேசுவின் கல்லறையை மூடிய கல் என கற்களின் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. இவ்வாறு முக்கியமாக வேதத்தில் கற்கள் அடையாளமாகவும் ஞாபகார்த்த தூண்களாகவும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும், ஏன் கிறிஸ்துவே நமது விசுவாசத்திற்கு மூளைக்கல்லாகவும் இருக்கிறார் என வாசிக்கிறோம். இந்த கற்கள் நமக்கு எந்த வகையான ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுத்தருகிறது என ஒரு சில சத்தியங்களை அறிந்து கொள்ளலாம். இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடந்து தீர்ந்த போது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீங்கள் ஒவ்வொருவராக ஜனங்களில் 12 பேரை தெரிந்து கொண்டு ஆசாரியர்களின் கால்கள் நிலையாய் நின்ற இடத்தில் 12 கற்களை எடுத்து அவைகளை நீங்கள் இரவில் தங்கும் ஸ்தலத்தில் வையுங்கள் என்று கட்டளையிட்டார். யோசுவா அதன்படி செய்த பின்னர் கர்த்தர், நாளை இந்த கற்கள் ஏதென்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால் இந்த கற்கள் இஸ்ரவேல் புத்திரருக்கு என்னென்றைக்கும் நினைப்பூட்டும் அடையாளம் என்று சொல்லுங்கள் என யோசுவா 4ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்களிலே வாசிக்கிறோம். நினைவு கற்கள் என்பது தேவன் நமது வாழ்வில் நிறைவேற்றிய நன்மைகளை நன்றியுடன் நினைவு கூறும் ஒரு இடமாகும். இந்த நினைவு கற்கள் தேவன் நமது எதிர்காலத்திற்காக வழி நடத்தும் திட்டம் மற்றும் ஏற்பாடுகளின் உத்வேகமாகும். தேவன் நமது வாழ்வில் நாம் ஆவிக்குரிய மைல் கற்களை எதிர்கால சந்ததியினர் அறிந்திடும் வகையில் நிறுவி வைத்திட எதிர்பார்க்கிறார். யோர்தானை இஸ்ரவேல் மக்கள் கடந்து வந்தது இஸ்ரவேல் மக்கள் செங்கடலை கடந்தது போன்ற தேவனின் மிகப்பெரிய அற்புதமான செயல்களில் ஒன்று. நாம் கடந்து வந்த பாதைகள், கடினமான சோதனைகள் ஆகியவற்றை நமது பிள்ளைகளுக்கு தெரிவிக்கும் கற்கள் நம்மிடத்திலே உண்டா? நம்முடைய வாழ்வில் நமது பிள்ளைகள் நாம் கடந்து வந்த யோர்தான், செங்கடல் போன்ற தேவன் நமது வாழ்வில் செய்து காட்டிய பல்வேறு அனுபவங்களை அறிந்திட வாய்ப்பே இல்லாத வகையில் அவர்களை நாம் வளர்த்தெடுப்போமானால், வளரும் எதிர்கால நமது சந்ததியினருக்கு யோர்தான் போன்ற நமது அனுபவங்கள் தெரியாமலே போய்விடும். நமது குடும்ப வாழ்விலும் சபை வாழ்விலும் நாம் ஞாபக கற்களை நிறுவி வைத்திருக்கிறோமா? நமது வருங்கால சந்ததியினருக்கு தேவன் நம் வாழ்வில் செய்த செய்கைகளை நாம் நமது குடும்ப ஜெபங்களிலே விவரிக்கிறோமா? சிந்திப்போம். இயேசு அவர்களை நோக்கி, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது என்று நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று மத்தேயு 21ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். அது என்ன ஆகாதென்று தள்ளின கல்? ஆகாதென்று தள்ளிவிடப்பட்டவர்களின் பட்டியல் வேதத்தில் அநேகம். ஏசாவினால் வெறுக்கப்பட்ட யாக்கோபின் மூலமே தேவனுடைய மேன்மையான வாக்குத்தத்தங்கள் நிறைவேறியது. தன் சகோதரர்களால் வெறுத்து அடிமையாக தள்ளிவிடப்பட்ட யோசேப்பு எகிப்தின் அதிபதியானதன் மூலம் அவனது சகோதரர்களுக்கு விடுதலை கிடைத்தது. தன் குடும்பம் மற்றும் சகோதரர்களால் உன்னால் முடியாது என்று தள்ளிவிடப்பட்ட தாவீது பெலிஸ்தியனாகிய கோலியாத்தை கொன்றதன் மூலம் ராஜ குடும்பத்தில் இணைகிறான். அதே போல வேதபாரகர், பரிசேயர் மற்றும் சொந்த ஜனங்களால் வெறுத்து தள்ளிவிடப்பட்ட கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தாலும் சொந்த ஜனங்களால் இவனை அகற்றும் என தள்ளிவிடப்பட்டவர். அது மட்டுமன்றி கிறிஸ்து தள்ளிவிடப்படுவார் என்று தீர்க்க தரிசனமாக ஏசாயா 53ஆம் அதிகாரத்தை சித்தரிக்கப்பட்டுள்ளதை நாம் காண முடியும். ஆனால் கிறிஸ்து இரட்சகராக ஜனங்களின் பாவத்திற்காக சிலுவையில் மரித்து உயிர் தெழுந்து இந்த உலகத்தின் நம்பிக்கையின் கல்லாக இன்றளவும் விளங்கி கொண்டிருக்கிறார். அது மட்டுமின்றி எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே கிறிஸ்து சபைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார் எனவும் வாசிக்கிறோம்.
ஆகாதென்று தள்ளப்பட்டு, அசட்டை பண்ணப்பட்டு, புறக்கணிக்கப்பட்டு, நகர வாசலுக்கு புறம்பே தள்ளப்பட்ட கல்லாகிய கிறிஸ்து நமது துவக்கமாகவும் முடிவாகவும் எல்லாமுமாகவும் எந்நாளுமாகவும் மகிமையில் தேவன் அவரை உயர்த்தி வைத்திருக்கிறார் என்பது நமக்கு நித்தியமாக நம்பிக்கை மற்றும் சந்தோஷம் தரும் ஒரு விஷயமாகும். ஒன்று பேதுரு 2 முதல் 8 வசனங்களிலே ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள் என வாசிக்கிறோம். ஜீவனுள்ள கல்லாகிய கிறிஸ்துவினிடத்தில் சேர்ந்த நாமும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்குரிய மாளிகையில் இணைந்து கட்டப்பட்டு வரும் ஒரு மிகப்பெரிய அனுபவத்தை கிறிஸ்து ஜீவனுள்ள கல் என்று ஒருமையிலும் நம்மை ஜீவனுள்ள கற்கள் என பன்மையிலும் பேதுரு விவரிக்கிறார். ஒரு ஆவிக்குரிய மாளிகை எனப்படும் அந்த அமைப்பில் ஜீவனுள்ள கல்லாக இருக்கும் ஒவ்வொரு விசுவாசியும் தனிப்பட்ட விதத்தில் ஈடு செய்ய முடியாத ஒரு இடத்தை வகிக்கிறார். தேவனுடைய வீடு என்பது செங்கற்களால் அல்ல. கிறிஸ்துவனிடத்தில் சேர்ந்த விசுவாசிகளாகிய நாம் ஆவிக்குரிய நிலையில் உயிருடன் இருக்கும் உயிர்கற்கள் என்பதால் ஜீவனுள்ள கற்கள் என பேதுரு நம்மை அழைக்கிறார். இந்த ஜீவனுள்ள கற்கள் என்பது வெறுமனே ஆவிக்குரிய மாளிகையை அலங்கரிக்கும் அல்லது தாங்கி பிடிக்கும் கற்களாக அல்லாமல் நமக்கு சில பணிகளையும் 1 பேதுரு 2 பேதுரு விவரிக்கிறார். அந்த ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு நம்மை வரவழைத்தவனுடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட கற்களாக இருக்க வேண்டும் என பேதுரு கூறுகிறார். ஒவ்வொரு விசுவாசியும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதும் தேவனுடைய மகா பெரிய மீட்பின் திட்டத்தின் பங்குள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். அது மட்டுமன்றி இந்த கற்கள் தனித்தனி கற்களாக செயல்படாமல் இசைவாய் இணைந்து கட்டப்பட்ட கற்களாக ஒரே மனதுடன் ஏக சிந்தையுடன் வேறுபாடுகளின்றி கர்த்தருடைய பணியை மேற்கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். எபேசு சபையின் தூதனுக்கு தேவன் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 2 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் கல்லிலே எழுதப்பட்ட புதிய நாமத்தையும் கொடுப்பேன் என்று எழுத சொல்கிறார். அந்த வெள்ளைக்கல் என்பது வெற்றியையும் தெய்வீக அங்கீகாரத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளான நமது புதிய அடையாளத்தையும் காட்டுகிறது. தானியேல் 2 தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட கைகளால் பெயர்க்கப்படாத கல் பெயர்ந்து உருண்டு வந்து அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது என்று முன்னறிவித்தவாறு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையும் அவரது நியாய தீர்ப்பும் அவரது வருகையின் போது நொறுங்க போகும் பல்வேறு மாற்றங்களும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த கற்கள் நமக்கு பல வெளிச்சத்தை தந்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. நமது வருங்கால சந்ததியினருக்கு, நமது பிள்ளைகளுக்கு ஞாபக கற்களை விட்டு செல்கிறோமா எனவும், ஆகாதென்று தள்ளின கல் மூளைக்கு தலைக்கல்லான இணைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவனுள்ள கற்களாக இந்த உலகில் கிறிஸ்துவின் புண்ணியங்களை அறிவிப்பது நமது முக்கியமான பணியாகும். கிறிஸ்துவை அறிவிக்கும் பணியில் நாம் அமைதலாக இருந்தால் இந்த கல்லுகள் கூப்பிடும் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிற வண்ணமாக நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக வாழவும், கிறிஸ்துவின் நாளிலே நமது புதிய அடையாளமாகிய வெள்ளை கல்லை பெற்றுக்கொள்ளும் வகையில் வெற்றியுடன் ஜெயத்துடன் வாழ தேவன் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருடைய நாமம் இன்றும் என்றும் மகிமைப்படுவதாக.